இதை கேளுங்க, ஒரு பொருளை 20 ரூபா கொடுத்து வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சா அதே மக்கள் அதே பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. எங்கள் ஊர் வழியாக இப்போ தைப்பூசத்துக்காக பழனிக்கு பாத யாத்திரை போகிற மக்கள் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பல கிலோமீட்டர் நடக்க முடியாமல் நடந்து வராங்க. அப்படி அவங்க நடந்து போகிற வழியில் ஒருத்தர் ஒரு சின்ன டேபிள் போட்டு ஒரு தைலம் வச்சு வித்துட்டு இருந்தாரு. அது ஒரு சின்ன பாட்டிலாட்டு இருந்துச்சு. ஒரு டேபிள் மேலே ஒரு 50 பாட்டில் எடுத்து வச்சு வித்துட்டு இருந்தாரு. நிறைய பேர் அதை கிராஸ் பண்ணுறவங்க அதோட ப்ரைஸ் கேட்குறாங்க. சரி வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு சில பேர் வாங்குறாங்க. அந்த இடத்துல பெருசாக கூட்டம் தெரியல. ஆனால் அதே தைலத்தை ஒரு கிலோமீட்டருக்கு தாண்டி ஒருத்தர் வித்துட்ருக்கிறாரு. இவர்கிட்ட சரியான கூட்டம், நிறையா பேர் வாங்கிட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவர் தைலத்தை விற்கல, தைலத்தை ஓப்பன் பண்ணி வரவங்களோட காலில் தேய்ச்சி விட்டு அவங்களுக்கு ஒரு மசாஜ் பண்ணி விட்டு கொடுத்துட்டுருக்கிறாரு. 2 பேர் அங்கே உட்காந்து வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல நின்று காலுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இவரோட சார்ஜஸ் 20 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஒரு பொருளை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சா அதே மக்கள் இங்கே இந்த இடத்துல அதே பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே பொருள் தான் முதல்ல விற்ற இடத்துல அந்த பொருள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமா பண்ணாதா, இதுக்கு நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல கண்ணு முன்னாடி தன் காலில் மசாஜ் செஞ்சு விட்டு இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தைலம் விற்றவர் கூவி கஸ்டமரை தேடி போய் வித்துட்டு இருந்தார். ஆனால் 2வதாக விற்கிறவர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு கஸ்டமரை தாங்கிட்ட வர வச்சார். நிறைய மக்கள் தாங்களும் காலுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கூட வந்தவங்களுக்கும் காலுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்க ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த இடத்துல வியாபாரம் அதிகமாச்சு. ஒரு 20 ரூபா தைலத்தில் வேல்யூ ஆட் பண்ணி விற்றா நமக்கு லாபம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே அந்த தைலத்தை சுற்றி தான் யோசிப்போம். ஒரு தைலத்தோட பேக்கேஜ் என்ன பண்ணுறது, ஒரு தைலத்தோட குவாலிட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மட்டுமே தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி தன் தைலத்தில் என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படிங்கிறத யோசிச்சு அதை ஒரு வேல்யூவாக மக்களுக்கு கொடுத்து மக்கள் அதை யூஸ் பண்ணாங்க. நான் இந்த இடத்துல அந்த பொருளுக்கு வேல்யூவாக பார்த்தது இன்ஸ்டண்ட்டாக மக்களுக்கான ரிலீஃப் கொடுத்தது தான். அந்த ரிலீஃப் அந்த தைலத்தினால கிடச்சதோ இல்லை இந்த மசாஜினால் கிடச்சதோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கஸ்டமர்ஸ்க்கு ரிலீஃப் தேவை. உங்ககிட்டயும் உங்கள் பிஸ்னஸில் ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் மக்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்து அந்த ப்ராப்ளத்தை மக்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொருள் நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே இடத்துக்கு அவரோட வியாபாரத்தை பார்த்து அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வரலாம். ஆனால் ஒரு புது காம்படிட்டர் தன்னோட எல்லைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தான் எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில். வெறும் தைலத்தை விற்கிறத விட தைலத்தை காலில் தேய்ச்சி விட்டு விற்கும்போது ஒரு வேல்யூ ஆட் ஆகுது. அதே காம்படிட்டர் வந்துச்சுன்னா இது பத்தாது, அந்த இடத்துல இன்னொரு சில விஷயங்கள் வேல்யூ அடிஷனாக கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காம்படிட்டர் வந்ததுக்கப்புறம் இவர் என்னென்ன செஞ்சால் இவரோட வியாபாரம் குறையாமல் இருக்கும்? பிஸ்னஸை பற்றி நிறையா பேசலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.